வணக்கம். நான் டாக்டர் அஜய், நேச்சுரோபதி மருத்துவர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல். இப்போ நம்ம கண் பயிற்சிகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முதுகுத்தண்டு நேராகவே வச்சுருக்கணும். உடல் தளர்வாக விட்டுருங்க. 2 கைகள் கோர்த்து வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருக்கணும். ஒரு நெகக்கண்ணை மட்டுமே பார்க்கும்படியாக, அதனால தான் நம்ம ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருக்கிறோம். முதுகுத்தண்டு நேராக இருக்குது. எல்போஸை ஸ்ட்ரைட்டாக ஆக்கிக்கோங்க. கண் பயிற்சி, யோக பயிற்சி அப்படின்னாலே மூச்சும் உடல் அசைவும் இணைஞ்சிருக்கணும். இப்போ ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்தில் பார்வை நேராக இருக்கட்டும். இந்த கட்டவிரல் நெகக்கண்ணில் பார்வை இருக்கணும். பார்வை மனம் இரண்டும் கட்டவிரல் நெகக்கண்ணில் வச்சுக்கோங்க. கைகள் இதே அளவில். உடலில் எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. இப்போ அப்படியே கண்கள் மூடிருங்க. கண்கள் மூடிய நிலை செய்திடணும். மீண்டும் கண்கள் திறந்த நிலை. கண்கள் திறந்த அந்த புள்ளியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கட்டவிரல் நெகக்கண்ணில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீண்டும் கண்கள் மூடிய நிலை. கண்கள் திறந்த அந்த புள்ளியில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5 வினாடிகள். மீண்டும் கண்கள் மூடிய நிலை. இப்போ நம்ம கட்டவிரல் வச்சிருக்கிற இடம் இது மையப்புள்ளி. இதிலிருந்து தான் நம்ம பயிற்சிகள் செய்ய போகிறோம். மீண்டும் கண்கள் திறந்த நிலை. கண்கள் திறந்து இந்த கட்டவிரல் மையப்புள்ளியை பாருங்கள். கட்டவிரல் நெகக்கண்ணை பாருங்கள். பயிற்சி ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த இடத்த தான் பார்த்துட்டு இருக்கணும். கண்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது. இப்போ இங்கிருந்து மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே கட்டவிரலை மேல் நோக்கி கொண்டு வாங்க. தலைப்பகுதி நேராகவே இருக்கணும். கழுத்து நேராகவே இருக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு மேலே பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே பார்க்கணும். பின்னர் மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக கைகள் கீழே கொண்டு வந்துடலாம். இது ஒரு சுற்று. இப்போ 2ஆம் சுற்று. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே கட்டவிரலை பார்த்துக்கிட்டே கைகள் மேலே கொண்டு வாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே கைகள் கீழே. 3. 4. 5. கைகளின் அசைவுக்கு ஏற்ப மூச்சு இருக்கணும். இப்போ 5 சுற்றுகள் முடிச்சாச்சு. மீண்டும் மைய புள்ளிக்கு கைகள் கொண்டு வந்துருங்க. கட்டவிரலை கொண்டு வந்துருங்க. இப்போ வலது இடது. முதல்ல இடது பக்கம். இடது பக்கம் போகிறப்ப மூச்சை விட்டுக்கிட்டே போகணும். கட்டவிரலை பார்க்கணும். நேருக்கு வரப்ப மூச்சை உள்ளிழுத்துட்டே நேருக்கு கொண்டு வரணும். மீண்டும் இப்போ வலது பக்கம் போகிறப்ப மூச்சை விட்டுக்கிட்டே கொண்டு போகணும். நேருக்கு வரப்ப மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே. இதுதான் ஒரு சுற்று. இப்போ 2. உடலெல்லாம் தளர்வா விட்டு பயிற்சியை செய்யணும். 3. 4. 5.
கண்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களை ஃபீல் பண்ணிகிட்டே இருங்க. கண்களில் இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. அடுத்தது 5. ஐந்து சுற்றுகள் செஞ்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த மைய புள்ளியிலிருந்து டயகனல் கிராஸ் பண்ண போகிறோம். லேசாக கட்டை விரலை திருப்பி வச்சுக்கோங்க. மேல் நோக்கி வரப்போ மூச்சை உள்ளிழுக்கணும். 1ஆம் சுற்று செய்கிறேன் பாருங்க. கீழ் நோக்கி வரப்போ மூச்சை வெளியிடணும். இது 1. 2. நடுவில் தேவைப்பட்டால் கண்கள் சிமிட்டிக்கலாம். கண்கள் சிமிட்டாமல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 3. 4. 5. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கீழ் நோக்கி. மைய புள்ளிக்கு கொண்டு வந்துருங்க. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே. அடுத்தது மறுபக்கம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே கட்டை விரல் மேல் நோக்கி கொண்டு வாங்க. மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கட்டை விரல் கீழ் நோக்கியவாறு. 1 முடிந்தது. இப்பொழுது 2. பயிற்சி முடியும் வரை பார்வை அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. இந்த கட்டை விரல் நெகக்கண்ணிலேயே போக 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 ஒரு புள்ளியை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த புள்ளியை மட்டுமே பார்க்கணும். 3. 4. கவனத்தை கண்கள் போகிற போக்கில் வைக்கணும். கண்கள் போகிற போக்கு அப்படின்றது நெகக்கண் மட்டும்தான். 5. 5 சுற்றுகள் முடிச்சாச்சு. இப்போ மீண்டும் கைகள் அந்த மைய புள்ளிக்கு கொண்டு வந்துருங்க. கண்கள் நெகக்கண்ணை நோக்கி பார்வை செலுத்திட்டு இருக்கிறோம். தேவைப்பட்டால் நடுவில் நீங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுத்துக்கலாம். கண்கள் மூடிய நிலையை வச்சு கைகள் கீழே தளர்த்தி வச்சு கண்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுன்றது பாமிங். கைகள் 2 நல்லா உரசி அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணி இந்த ஹீட்டு கண்கள் மேலே வைக்கணும். கண்களில் அந்த ஹீட்டு ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் அந்த ஹீட்டு திரும்ப கண்கள் மேலே வச்சுக்கணும். இது போல் கண்ணுக்கு அப்பப்போ நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம். இந்த பாமிங் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே செய்யும். கண்களில் இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும். கண்களில் கண்ணீர் சுரப்பிகளை தூண்டும். இந்த மாதிரி வேலைகள் செய்யும். அப்போ இந்த பாமிங் தான் கண்களுக்கு உரிய ஓய்வு. இந்த பாமிங் தேவைப்படுறப்ப நீங்கள் செஞ்சுக்கலாம். கண்கள் மூடி கண்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. பயிற்சி ஆரம்பிக்கிறப்ப மீண்டும் மைய புள்ளியில் கட்டை விரல் கொண்டு வந்து இப்போ இங்கிருந்து இப்பொழுது தூரப்பார்வை கிட்டப்பார்வை. கிட்டப்பார்வை அப்படின்றப்ப மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இந்த கட்டை விரல் மூக்கு நுனியை நோக்கி கொண்டு வரணும். பின்னர் மூச்சை வெளியிடுறப்ப கட்டை விரல் பின்னோக்கி கொண்டு போகணும். இது 1. அடுத்தது 2. 3.
3 4 பார்வை அந்த இடத்துலயே இருக்கணும். மனம் அந்த இடத்துலயே இருக்கணும். மனசை குவிங்க, அதுதான் பயிற்சி, அதுதான் கஷ்டம். மனசை அங்கே இங்கே விட்டுட்டு பயிற்சி பண்ணுறது ஈஸி. மனசை அந்த இடத்துல குவிச்சு பண்ணுறது தான் பயிற்சி, அதுக்கு தான் பலன் உண்டு. 5 பயிற்சி ரகசியங்கள் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருப்பீங்க. அதை பின்பற்றி ஒவ்வொரு பயிற்சியை செய்யணும். இப்போ மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வட்டம் போடும் பயிற்சி. இப்போ கைகள் கீழ் நோக்கி கொண்டு வந்துருங்க. பெரிய வட்டமாக போடணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன். மூச்சை உள் இழுத்துக்கிட்டே கட்டை விரல் மேல் நோக்கியவாறு வட்டம் போடுங்க. கீழே வரப்ப கீழ் நோக்கி கொண்டு வரணும். 2 பொறுமையாக செய்யணும், மெதுவாக செய்யணும். மூச்சை சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணணும். 3 4 5 கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 5 சுற்று முடித்த பின் அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1 2 3 4 5 சுற்று முடித்தாச்சு. இப்போ மீண்டும் கைகள் மைய புள்ளிக்கு கொண்டு வந்துருங்க. மைய புள்ளியில் நம்ம கட்டவிரல் வச்சிருக்கிறோம். கண்கள் மூடிய நிலை. மீண்டும் கண்கள் திறந்து இந்த மைய புள்ளியை பாருங்க. ஆரம்பிக்கிறப்ப நம்ம செய்த அதே ப்ரொசீஜர். மீண்டும் கண்கள் மூடிய நிலை. 5 வினாடிகள். 1 2 3 4 5. மீண்டும் கண்கள் திறந்து அந்த மைய புள்ளியை மட்டும் பாருங்க. கண்கள் மீண்டும் மூடிய நிலை. மீண்டும் கண்கள் திறந்த நிலை. இப்போ கைகள் 2 ஒன்றா சேர்த்து நல்ல உரசி இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணி கண்கள் மேலே அந்த ஹீட்டை வச்சு ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. சரி, மெதுவாக நல்ல மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளியிட்டுக்கிட்டே ஸ்லோவாக கண்கள் திறந்துக்கோங்க. கண்கள் திறந்து சாம்பவி முத்திரை இப்போ செய்ய போகிறோம். புருவ மத்தியை பார்த்தல், இதுதான் சாம்பவி முத்திரை. பொட்டு வைக்கக்கூடிய இடம் 3ஆம் கண் அல்லது ஆகினை சக்கரம். இந்த சக்கரத்தை நோக்கி இப்போ பார்வையை நான் செலுத்துகிறேன் பாருங்க. இது மாதிரி பார்வையை செலுத்தி நல்ல உள்ளே கொண்டு வர்றது தான் சாம்பவி முத்திரை. இந்த சாம்பவி முத்திரை இதுக்குன்னே தனி பலன்கள் உண்டு. இது ஆரம்பத்தில் இது மாதிரி செலுத்த முடியல அப்படின்றப்ப இதை நீங்கள் பயிற்சி பண்ணி வேறு யாரையாவது ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறப்ப தான் நீங்கள் எந்தளவுக்கு செய்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆரம்ப கட்டத்தில் இந்த கட்டை விரல் பகுதி ஆகினை சக்கரத்தில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த கட்டை விரல் பகுதியை பாருங்கள், பார்க்க முயற்சி பண்ணுங்கள். நம்முடைய கண்கள் அந்த இடத்துக்கு குவிஞ்சிரும். அதுக்கப்புறமா அப்படியே கட்டை விரலை எடுத்துடலாம். இப்போ இதே நிலையில் உடலை தளர விட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ரிலாக்ஸாக அப்படியே இதே நிலையில் 1 நிமிடம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். மினிமம் 10 வினாடிகள்
1 நிமிடம் செய்கிறப்ப தான் அதுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சாம்பவி முத்திரை செய்தால் கண்டிப்பாக நாசிகர திருஷ்டி செய்யணும். நாசிகர திருஷ்டி அப்படின்றது மூக்கின் நுனியை பார்த்தல், இதுதான் நாசிகர திருஷ்டி. இந்த நாசிகர திருஷ்டியும் ஆரம்பத்தில் உங்களால் குவிக்க முடியல அப்படின்றப்ப கட்டை விரல் இந்த மூக்கு நுனியில் வச்சுருங்க. இந்த கட்டை விரலை நீங்கள் பாருங்கள், கண்கள் மூக்கு நுனியில் குவிஞ்சிரும். அதுக்கப்புறமா கட்டை விரல் எடுத்துகிட்டு மூக்கின் நுனியவே நீங்கள் பார்க்கணும். மூக்கின் நுனியை பார்க்குறப்ப இந்த முக்கோணம் உங்கள் கண்களுக்கு தெரியும். மூக்கின் நுனி பார்த்துட்டிங்க. இப்போ இன்னுமே கண்கள் பார்வையை ஷார்ப்பாக்கணும், பார்வையை இன்னும் உள்ளே கொண்டு வரணும். எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, த சீக்ரெட் டு சக்ஸஸ், அதுலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்பயுமே அந்த பெட்டர்மெண்ட்டுன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆல்வேஸ் தேர் இஸ் ரூம் ஃபார் பெர்ஃபெக்ஷன், ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். எவ்வளோ வருஷம் பயிற்சி செஞ்சாலும் சரி, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குரிய அந்த இடம் உண்டு. அப்போ இந்த பார்வை இந்த இடத்துலையே செலுத்தி பார்த்துக்கிட்டே இருங்க. 10 வினாடிகள்லேருந்து 1 நிமிடம் வரை. ஆரம்பத்தில் 10 வினாடி, போக போக 1 நிமிடம் வரை. 1 நிமிடம் டச் பண்ணிட்டா 1 நிமிஷத்துக்கு, அதுக்கடுத்தெல்லாம் அதில் தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த நாசிகர திருஷ்டி செய்த பின் கண்கள் மூடிய நிலை எடுத்துருங்க, உடலை தளர விட்டுருங்க. பயிற்சி நிறைவு செய்துக்கலாம். பயிற்சி நிறைவு செய்கிறப்ப கைகள் நல்ல உரசி இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணி கண்கள் மேலே இந்த ஹீட்டை வச்சுக்கோங்க. கண்களில் அந்த ஹீட்டு ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது கைகள் முகத்துக்கு 1 அடி டிஸ்டன்ஸ் கொண்டு வந்து உள்ளங்கை விரிச்சு வச்சு கண் இமைகள் மேலே கவனம் செலுத்தி மெதுவாக கண் இமைகள் திறங்க. கண் இமைகள் மெதுவாக திறக்கிறப்ப தியேட்டரில் ஸ்க்ரீன் திறக்கிற மாதிரி ஸ்லோவாக திறக்கணும். திறக்கிறப்ப கண்கள் சிமிட்டாகக்கூடாது. சிமிட்டாமல் மெதுவாக கண்கள், இந்த கண் இமைகளை உங்கள் கட்டுக்குள்ளே வச்சு மெதுவாக திறந்துருங்க. மீண்டும் கண்கள் மூடி திரும்ப இதே ப்ராசஸ் செய்யணும். திரும்ப மெதுவாக கண்களை திறக்கணும். மறுபடியும் அதே போல் கண்கள் மூடி ஏற்கனவே செய்ததை விட இன்னும் ஸ்லோவாக கண்களை திறக்கணும். குட். அதே போல் ரொம்ப மெதுவாக. வணக்கம். இப்போ இந்த பயிற்சி செய்கிறப்ப இந்த பாமிங் நம்ம அடிக்கடி செய்ய சொல்கிறோம். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கூட பாமிங் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கண் பயிற்சியை துவங்கலாம். இந்த பாமிங் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, உடல் இப்போ ஒரு மசில் டென்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கிறப்ப அந்த தசைகள் எல்லாமே இருக்கும். அது நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறப்ப, தளவுபடுத்துகிறப்ப, ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அது ரிலாக்ஸ் ஆகும். அதே போல் கண்கள்லேயும் மசில்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பார்வை ஒரு இடத்துலையே குவிக்கிறப்ப, ஒரு இடத்தையே நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறப்ப அங்கே இருக்கிற மசில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆயிரும். அங்கே இருக்கிற மசில் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகிற நிலையில் இருக்கும். சூடு நம்ம எங்கே கொடுக்குறோமோ அந்த இடத்தில் இரத்த ஓட்டம் வரும், அந்த இடம் விரிவடைய செய்யும். அப்படின்றப்ப நம்ம கண்கள் மூடுறோம், சூடு அந்த இடத்துல கொடுக்குறோம். இது மாதிரி கான்டாக்ட் ஆகிருக்கிற டென்ஸாக இருக்கிற அந்த கண்களில் இருக்கிற மசில்ஸை தளர்வுபடுத்துகிறோம். இந்த பாமிங் அப்படின்றது முக்கியமான ஓய்வு கொடுக்கக்கூடிய பயிற்சி, கண்கள் பயிற்சியை பொறுத்தளவு. சரி, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.